புரியும் பாரு. பாடல் புரிந்து பார்க்கலாம், பண்ணி சைக்கலாம், பள்ளிக்கூடமின்றி பாடலாம். பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு, புரியவில்லையா? வாரம் ஒரு பாடல் லைவில் கற்றுப்பாடு, நேரம் இன்று போனா யூடியூபை நாடு, வீட்டாரெங்கள் கேட்டு உன் திறமை காட்டு, ரிவ்யூ ஷோவை பார்த்து மேலும் மெருகேற்று, தேட தேடத்தான் வழியும் தெரிந்திடும், பாட பாடத்தான் தெளிவு பிறந்திடும், வாழ்வில் வாகை சூழ பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு, புரியவில்லையா? பாடல் கற்று பாடு, பல வகையும் புரியும் பாடு. பாடலாம் பாடி பார்க்கலாம், பாடல் கற்று பார்க்கலாம், பாடல் புரிந்து பார்க்கலாம், பள்ளி சைக்கலாம், பள்ளிக்கூடமின்றி பாடலாம். பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு, புரியவில்லையா? ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் குட் ஈவினிங். வெல்கம் டு பாடறிவோம் படிப்பறிவோம், yet another இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ எபிசோட். எங்க நாகுவதனை தேடுறீங்க? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதாவது ஒரு குட்டி கதை சொல்றேன். விநாயக சதுர்த்தி இல்லையா? ஸோ அதனால நம்ம நாகு என்ன பண்ணிட்டாரு, ஒரு பிளேட்டுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 பிளேட்டு குழக்கட்டையை உள்ள விட்டதுனால ஷோவை மறந்துட்டாரு. ஸோ அதனால நம்ம ஷோ வந்து பண்ணாம இருக்க முடியுமா? அதனால அவருடைய தம்பி, அதாவது அருணாச்சலம் காப்பு எடுத்து அப்படியே இப்படி வாங்கிட்டு, நான் வந்து இன்னைக்கு ஷோ பண்றேன் இப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் ஆசை. ஆனா உண்மை என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நம்ம நாகேஷ் அவர்கள் வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ வேற ஒரு ஏரியாவுக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண காரணத்தினால் அவருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இன்னும் கிடைக்கவில்லை. ஸோ அந்த காரணத்தினால் தம்பி இன்னைக்கு நீ வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. வீட்டுல இருந்து நாற்காலி எடுக்கும்போது அந்த நாற்காலி எடுத்துட்டு வந்து நான் இங்க வந்துட்டேன். இந்த பாய்ஸ் படத்தை சொல்லுவாங்கல்ல, பாட்டு முக்கியம் இல்ல பக்தி தான் முக்கியம் அப்படின்வாங்கல்ல, அதே மாதிரி யார் பண்ணா என்ன, நமக்கு தேவை ரிவ்யூ எபிசோடு நடக்கணும் கரெக்டா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்மளுடைய எந்த நெஞ்சல் சாங்கோட ரிவ்யூ எபிசோடுக்கு நான் வந்து அடுத்த ஒரு 1-1.5 மணி நேரத்துக்கு வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். ஸோ மக்கள் எல்லாம் வந்தாச்சா? ஓகே, என்னப்பா அது நேற்றுக்கு வேற நான் சொல்லியிருந்தேன்ல, நான் 6 மணிக்கு வந்து நம்ம எஸ்பிபி சாருக்கு வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் நம்மளோட ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ரேயரை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் வந்துட்டே இருக்காங்க. இன்னொரு 5-10 நிமிஷத்துல எல்லாருமே வந்து வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம எந்த நெஞ்சில் சாங், ஓகே, ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் லாஸ்ட் வீக் வந்து நம்ம கௌஷிக் அண்ணா வந்து ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. நம்ம வசந்தா அக்கா அண்ட் கார்த்திக் ப்ரோ ரொம்ப சூப்பராகவே கத்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த சாங்ல இருந்தது. அந்த ஆலாப் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப கஷ்டமா வந்து இருந்தாலும் அதை கத்துக்கிட்டு 2 பேருமே சூப்பரா இன்வைட்ஸ்ல பாடி இருந்தாங்க. நம்ம என்சம்பிள் காம்படிஷன் ஒரு பக்கம் பயங்கர பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து நேற்று ஈவினிங்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லா டீமும் வந்து அனல் பறக்க வந்து ஓட்டிங்ஸ் கேட்டு லைக்ஸ் எல்லாம் வந்து அள்ளி இறைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பேட்டில் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து லைக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுலயும் நம்மளுடைய பாடறிவோம் படிப்பறிவோம் நம்ம மக்கள், நம்ம வந்து ஜாயினர்ஸ் எல்லாருமே வந்து என்னதான் காம்படிஷன் நடந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான் முக்கியம், நாங்க கண்டிப்பா கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு இருக்கிற டைம்ல அலோகேட் பண்ணி சூப்பரா நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. நாங்க என்னதான் வந்து ரிவ்யூ டைம் வந்து ஒரு 3 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாலும் நீங்க வந்து சூப்பரா உங்களால முடிஞ்சதை நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 120 ஜாயின்ஸ் வரைக்கும் வந்திருந்தது. டெஃபினெட்லி யூஸ்வலா இருக்கிறத விட கம்மி தான். பட் இந்த வாட்டி வி ஹேவ் அ வேலிட் ரீசன். காம்படிஷன்ல எல்லாருமே பயங்கர பிஸியா இருக்கீங்க அப்படிங்கிறதுனால 120 ஜாயின்ஸ் இஸ் ஸ்டில் அ குட் கவுண்ட். அதுல டூப்ளிகேட்ஸ் எல்லாம் போக ஆல்மோஸ்ட் ஒரு 105 ஜாயின்ஸ் வந்து வந்திருந்தது. சூப்பர் மக்களே, நீங்க காம்படிஷன்ல இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு கத்துக்கணும்டா, பாடணும்டா அப்படிங்கிற உங்களுடைய அந்த கடமை உணர்ச்சி வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. பட் இருந்தாலுமே என்னதான் காம்படிஷன் இருந்தாலும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து வந்து பாட்டை வந்து கத்துக்கிறத விடாதீங்க, ஜாயின் பண்றதை விடாதீங்க. எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நீங்க ரிவ்யூல வரீங்களோ இல்லையோ உங்களுக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். நான் வந்து இந்த பாட்டை கத்துனேன், இந்த பாட்டை பாடினேன் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். ஸோ அதுக்காகவாவது நீங்க கண்டிப்பா வந்து இந்த பாட்டு நீங்க இந்த காம்படிஷன் நடக்கிறதோ இல்லையோ எப்பவுமே வந்து லேர்னிங்கை வந்து நீங்க விடவே விடாதீங்க. நானும் எனக்கு அதுதான் சொல்லிப்பேன். ஜாயின் கண்டிப்பா பண்ணணும், பாடணும். அப்பதான் நம்ம வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நமக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 105 ஜாயின்ஸ் இஸ் ரியலி வந்து குட் கவுண்ட் டிஸ்பைட் ஹேவிங் த ஆன்சம்பிள் காம்படிஷன். ஸோ அதனால வந்து டெஃபினெட்லி இன்னைக்கு வந்து யார் யார் வந்து ஃபீச்சரா போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம். அண்ட் ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கவுண்ட் வந்து ஒரு 80-85 கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ஐ திங்க் வந்து நம்ம வந்து ப்ரேயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் மெயின்லி இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம ஆன்சம்பிள் காம்படிஷன் ஓட்டிங்ஸ் தொடர்ந்து நீங்க வந்து லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இன்னும் அந்த சாங்ஸ் கேட்காதவங்க இருப்பாங்க. டெஃபினெட்லி ஒருத்தரால ஒரு லைக் தான் போட முடியும், கல்ல ஓட்டெல்லாம் போட முடியாது. பட் இருந்தாலுமே வந்து நீங்க ஃபேஸ்புக்ல போடுற லைக்ஸ் தான் வந்து மெயினா வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். யூடியூப்ல போடுற லைக்ஸ் வந்து நாங்க வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டோம். ஸோ நீங்க போட்டிருந்தாலும் ஃபுல்லா பட்டி தொட்டி எல்லாம் பரப்புங்கோ. ஸோ அதனால வந்து ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மென்டார் நம்ம கௌஷிக் அண்ணாவை வந்து இன்வைட் பண்ணிடலாமா? ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து நம்ம டெஃபினெட்லி வந்து ப்ரேயரை வந்து தொடங்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மென்டார் கௌஷிக் அண்ணா வந்து ரெடியா இருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம கூப்பிட்டுலாம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சரிகரி கௌஷிக் அண்ணா அவர்கள். ஹாய் கௌஷிக் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே மிக்கி, சூப்பரா இருக்கு. நீ எப்படி இருக்க? பயங்கர வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க. இது காலையிலயா ஈவினிங்கானு எனக்கு தெரியல. நான் வந்து தமிழ் படத்துல வர சிவா மாதிரி பச்சை மஞ்சள் பிங்க் தமிழனா இருக்கேன். நீங்க வந்து பயங்கர வெள்ளையா இருக்கீங்க. சூப்பர்ண்ணா. ரைட், ஓகே. சோ லாஸ்ட் வீக்கோட எபிசோட் பத்தி சொல்லுங்கண்ணா, எப்படி இருந்தது? ரிவ்யூஸ் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, ப்ளீஸ் பகிரவும். அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க விக்கி. டிஸ்பைட் சோ மெனி ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங், மக்கள் வந்து பயங்கர எஃபர்ட்ஸ் போட்டு எப்பயும் போல பிராக்டிஸை விடவே இல்லை பிகிலு. அந்த லெவல்ல வேற லெவல்ல தெரிக்க விட்டாங்க. ஆமாமா. இந்த பாட்டே வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கி சாங் தான். மக்கள் சில பேரெல்லாம் 3-4 ஜாயின் எல்லாம் பண்ணி அசத்திட்டாங்க. ஸோ டிஸ்பைட் த காம்படிஷன் அண்ட் சோ மெனி அதர் ஈவெண்ட்ஸ் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு பிரமாதமா பாடியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பர் சூப்பர். சோ நம்ம மென்டார் கௌஷிகனா ஸ்கிரீன் ஓபனிங். எஸ், அதான் நம்ம கௌஷிகனாவே என்ன சொல்றாரு அப்படின்னா, காம்படிஷன்ஸ் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் செமையா பாடிருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. டெஃபினெட்லி அந்த குவாலிட்டி மெயின்டைன் ஆயிருக்கானா? ப்ரீவியஸ் வீக்ஸ் இருந்ததுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, இல்ல காம்படிஷனால ஏதாவது வந்து கம்மி ஆயிருக்கா? இப்போ வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லணும் விக்கி. இப்போ ஒரு தொடர்ந்து 3 மாசமா பாடுறாங்க மக்கள். டெஃபினட்டா இதை நான் சொல்றேன்னு இல்லையோ, மக்களே இதை உணர்ந்திருப்பாங்க. நிறைய பேர் இந்த வாய்ஸ் கோட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கே அவங்களோட சிங்கிங் குவாலிட்டியில குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்சஸ் தெரியறது. நிறைய பிரைவேட் மெசேஜஸ் வருது. அதுதான் நம்ம ஷோவோட அல்டிமேட் வெற்றி. ரிவ்யூல வரோம், ப்ராமிசிங்ல வரோன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் they are able to judge their own performance. அதுதான் நமக்கு வெற்றி, ஷோவோட வெற்றி. உண்மையிலே சந்தோஷமான விஷயம். இதேதான் ஐ திங்க் கௌஷிக் அண்ணா சொன்ன இதே விஷயம் தான் நானும் நினைச்சேன். நீங்க ஜாயின்ல வரீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்ல மக்களே, நமக்கு பாடணும் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும் இல்லையா, அதுதான் டெஃபினெட்லி முக்கியம். அதே தான் கௌஷிக் அண்ணாவும் சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் ஓகே, நம்ம எதிர்பார்த்த கவுண்ட் கிட்டத்தட்ட வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி நியூஸ்ல நம்ம எஸ்பிபி சாரோடைய உடல்நிலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த டைம்ல நம்ம எல்லாருமே வந்து உலகம் முழுக்க வந்து எஸ்பிபி சாருக்காக நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே வந்து அவர் குணமடைஞ்சு நம்ம எல்லாரையும் வந்து மியூசிக்ல இன்னும் நிறைய சாங்ஸ் பாடி நிறைய என்டர்டெயின் பண்ண போறாரு. அதுல டவுட்டே கிடையாது. ஸோ நம்ம எஸ்பிபி சார் வந்து சீக்கிரமா குணமாய் வரணும். அது மட்டும் இல்ல, கோவிட் பேண்டமிக்ல அஃபெக்ட் ஆயிருக்கிற மக்கள் எல்லாருமே சீக்கிரமா சரியாகணும். ஸோ இந்த பேண்டமிக் நம்ம எல்லாரையும் விட்டு கடன் வெளியில போயிடணும். நம்மளோட நார்மல் லைஃப்க்கு நம்ம திரும்பணும். ஸோ அதுக்காக இன்னைக்கு எல்லா மக்களுக்காகவும் எஸ்பிபி சாருக்காகவும் சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து சைலண்டா வந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அதுக்கு கண்டிப்பா ஒத்துழைக்கணும். ஸோ பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் ப்ரே சின்சியர்லி for all the people who are affected by COVID pandemic and for their speedy recovery. Okay, let's pray for 5 minutes. ஓகே, ஸோ மக்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ நமக்கு வந்து எஸ்பிபி சார் அப்படின்னாலே வந்து அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ நம்ம இசை பிரியர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து எஸ்பிபி சார்ன்ற வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பர்சன். ஸோ இசையால மட்டும் இல்லை, நிறைய வந்து அவர் வந்து பாட்டுல வந்து நிறைய விதமான பரிமாணங்களை நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து இன்னைக்கு வந்து இப்படி அஃபெக்ட் ஆயிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பா வந்து அவர் இதுல இருந்து மீண்டு வந்துருவாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இஸ் கோயிங் டு என்டர்டைன் அஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் இதே மாதிரி கோவிட்ல அஃபெக்ட் ஆயிருக்கிற மக்கள் எல்லாருமே சீக்கிரமா குணமாகணும்
அப்படிங்கிறது இந்த நம்மளுடைய இந்த சின்ன ப்ரேயர் வந்து டெஃபினெட்லி வந்து கடவுளுக்கு கேட்டு சீக்கிரமா இந்த பேண்டமிக் வந்து நம்மளை விட்டு எல்லாரையும் விட்டு தூரமா போகணும். ஸோ எல்லாரும் நார்மலா இருக்கணும், சந்தோஷமா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறத நானும் வந்து கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஆடியன்ஸ் கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துற வேணாமா? நம்ம ஆடியன்ஸ் கெஸ்ட் வந்து ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடறிவம் படிப்பறிவம் வந்து ரெகுலரா பாக்குறவர் தான். அண்ட் ஆல்சோ ஹி இஸ் ஒன் ஆஃப் த பிபி ப்ரோ லேர்னர். நம்மளுடைய பிபி ப்ரோல வந்து நம்ம மென்டார்ஸ் கிட்ட இவரும் வந்து கத்துக்கிட்டு இருக்காரு. சோ நேரம் கடத்தாம அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவரை கண்டிப்பா. சோ லெட்ஸ் வெல்கம் ராஜா ஏகாம்பரம் சார். ஹலோ ராஜா ஏகாம்பரம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். சார் உங்களுடைய முகம் கொஞ்சம் தெரியல, லேசா கேமராவை நீங்க திருப்பிக்கிறீங்களா? கொஞ்சம் மேல. ஓகே சார், பெர்ஃபெக்ட். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஓகே, நம்மளோட பாடறிவம் படிப்பறிவம் ரெகுலரா பாக்குறீங்களா? பாட்டெல்லாம் கத்துக்கிறீங்களா? எப்படி இருக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், ரெகுலரா கத்துக்கிட்டு தான் இருக்கேன். சூப்பர். சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க சார். சார் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் சிங்கர் ஆகணும் சின்ன வயசுல இருந்தே ஆசை. ஓகே. அது வந்து இந்த ஸ்மூல் ஆப்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டேப்ல வந்து கரோக்கி போட்டுட்டு சும்மா ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு கிளாரிட்டியே இருக்காது. அப்புறமா ஒரு 2 years பேக் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கிறதே தெரியும். அதுல கத்துக்கிட்டு வரும்போது இப்போ முதல்ல விஜய் மேடம் தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. சரிகமா பாத்தீங்கன்னா அந்த மேடம் அவங்க ஃபாலோ பண்ண அவங்க சொல்லும் போது உடனே அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாத்துட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் வெளியில எங்கன்னா ஹெல்ப் இருந்தா கூட ஆன் பண்ணிட்டு யூடியூப்ல கேட்டுட்டே வருவேன். சூப்பர் சார். சோ இந்த வாரம் சொல்லி கொடுக்குற பாட்டு எல்லாமே நீங்க கத்துட்டு பாடுறீங்களா சார்? ஜாயின் பண்றீங்களா ரெகுலரா? ஜாயின் பண்றீங்க. ஓகே. சோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு, வெரைட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும். அதாவது நல்லா வந்து இதெல்லாம் யாருன்னா சொல்லி தருவாங்களான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கேன். வெறும் சினி சாங்ஸ் அப்புறம் மட்டும் கத்துக்கலாம் அப்படின்னா முடியவே இல்லை. எங்கேயுமே நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து வாங்க, சரிகமா பதனிசா தான் கத்துக்கணும், ஆரம்பத்துல இருந்து தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்தது. இப்போ இது எவ்வளவு பரவாயில்ல, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. சூப்பர் சார். அண்ட் வாட் அபவுட் பிபி ப்ரோ சார்? அதுல உங்களுடைய லேர்னிங் எப்படி இருக்கு? நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? எப்படி இருக்கு நீங்க அது கிளாஸ்? அதாவது சார் இப்போ எங்களுக்கு அதாவது நான் எதுவுமே கத்துக்கல இதுக்கு முன்னாடி. இந்த அளவுக்கு பாடுறேன்னா இதுல நிறைய சொல்லி தராங்க பாருங்க எல்லாருமே. யாரு கௌஷிக் சாரும் சரி, சீனு சாரு, மேடம் சரிகமா பதனி மேடம், அப்புறம் சுஷ்மிதா மேடம் 4 பேருமே நல்லா சொல்லித்தராங்க. அதாவது எப்படி சொல்றது, அதாவது அந்த பிரிச்சு சொல்லித்தரதெல்லாம் கேட்கும்போது இவ்வளவும் இருக்குதா இதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். இப்பதான் தெரியுது, எனக்கு முறையெல்லாம் தெரியவே தெரியாது. ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு அது வந்து ஒரு இதுக்குள்ள நம்ம போகும்போதுதான் அதனோட என்னென்ன லிமிட்ஸ்னே நமக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி நீங்க வந்து இவ்வளவு வந்து நீங்க கண்டிப்பா இதுலனால நீங்க பயனடைகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே. தொடர்ந்து பாருங்க சார், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய சாங்ஸ் இதுல கத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட மோட்டிவே அதுதான். எல்லாரையும் வந்து பாட வைக்கணும், நல்லா வந்து கத்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட பிபியோட மோட்டிவே. சோ ஏதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்களா சார் சாங்? பாடுறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டாய் உன் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. கீழ்வானிலே ஒளி வந்தது, குண்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பாடும் பூபாலம். வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. சாரி சார், இன்னொரு சரணம் பாடின ஆசைதான், இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப அழகா பாண்டிங்க. அதாவது எங்கும் எதிலும் ராஜா சார் அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சாரோட ஒரு ரொம்ப என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் சாங் இது.
ரொம்ப ஒரு அழகான அம்மாவை பத்தின பாட்டு. ஏன்னா அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து அம்மா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் அண்ட் ரொம்ப அழகான லிரிக்ஸோட சூப்பரா பாடினீங்க ராஜா ஏகாம்பரம் சார். தேங்க்யூ சோ மச் சார். இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. தொடர்ந்து வந்து நீங்க நம்ம ஷோவை பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய கத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க வந்து இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் சார் வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஓகே சூப்பர். நம்ம ராஜா ஏகாம்பரம் சார் செம்மையா பாடிட்டு போயிட்டாரு. ஓகே நெக்ஸ்ட் யாருப்பா? நெக்ஸ்ட் நம்ம சீஃப் கெஸ்ட் தான். வேற யாரு? இவங்கள பத்தி நான் என்னத்த சொல்லுவேன். இவங்கள வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்மியூல் உலகம் மட்டும் இல்ல, நம்மளுடைய வந்து சிங்கிங் ஃபீல்ட்ல வந்து இவங்கள பத்தி தெரியாதா? ப்ரோமோலே நீங்க பார்த்தாச்சு ஆல்ரெடி. பட் இருந்தாலும் வந்து அதாவது சாஸ்திர சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் சொல்லி ஆகணும். அஃப்கோர்ஸ் என்னோட பர்சனல் ஃபேவரட் சிங்கர் அண்ட் மோஸ்ட் டேலண்டட் அண்ட் ஹம்பிள் பர்சன். நாங்க வந்து மீட் பண்ணப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஷீ இஸ் அ வெரி ஹைலி டேலண்டட் சிங்கர் அண்ட் ஒரு எக்ஸலண்ட் வாய்ஸ். சோ நேரம் கடத்தாம கூட்டின்னு வந்துடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி விஸ்வநாதன். மியூட் ரிலீஸ் பண்ணணும் லச்சு அவர்களே. ஓகே. ஹாய் ஹாய் விக்கி, நல்லா இருக்கேன். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய், சௌக்கியம் லக்ஷ்மி. வெல்கம் டு தி ஷோ. சூப்பரா இருக்கேன். தேங்க் யூ so much. I'm really honored. தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. இன்னைக்கு வந்து ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கிரேசிங் தி அக்கேஷன். சோ நீ வந்து உங்களோட ஷோ ரெகுலரா பாக்குறியா? பாடறிவோம் படிப்பறிவோம் கண்டிப்பா பாத்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோட்ஸும் பாத்திருக்கேன். சூப்பர். இல்ல இந்த எபிசோட் தான் சொல்லல, நிஜமாவே பாக்கறல. அதுதான் சொல்ல சொல்லிருக்கோம். பார்த்தாலும் பார்க்கல. அண்ணா ஷோ முடிஞ்சு சொல்லிக்கலாம். உண்மையா இப்ப ஏன் சொல்றீங்க? லாஸ்ட் வீக் என்ன சாங் போச்சு நான் சொல்லட்டா? அவ்வளவு நீட்டா எல்லா வீடியோஸும் பாக்குறேன். அவ வந்து ஃபுல் அப்டேட்ல இருக்கான்னு தெரியுது. நம்ம என்ன சொன்னாலும் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சூப்பர் சூப்பர். ஓகே, சோ உன்னோட வியூஸ் சொல்லு லட்சுமி. எப்படி இருக்கு ஷோ? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பாடறிவோம் படிப்பறிவோம்ல? இவ்வளவு நல்லா டீடைல்டா சொல்லி கொடுக்கறது வந்து நான் இங்கதான் பாக்குறேன் ஆக்சுவலி. சோ எவ்வளோ பேசிக் லெவல்ல இருந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போதும் தெரியுது. லைக் ஆல் தி டீச்சர்ஸ், ஐயோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ, சீரியஸ்லி. ஓகே, சோ ஐ திங்க் இந்த சிங்கர்ஸ் இப்பெல்லாம் பாடறிவோம் படிப்பறிவோம் வந்ததுக்கு அப்புறம் ஐ கேன் see a huge difference. அவங்க பாடுறதுல, எல்லாரும் பாடுறதுலயே ஒரு வீக்கும் தெரியுது. சோ தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ். கண்டிப்பா. லக்ஷ்மி சொன்னதை நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய விதமான சாங்ஸ் நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அண்ட் லக்ஷ்மி பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன். லக்ஷ்மி has sung many songs, playback also வந்து நிறைய பாடிருக்கா. அண்ட் வந்து ஸ்ரீராம் ஆலியா சார் அவர்கிட்ட நிறைய ரெக்கார்டிங்ஸ் she has also sung. நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ் நிறைய பண்ணிருக்கா லக்ஷ்மி. அண்ட் மெயினே பாத்தீங்கன்னா ஸ்மியூல் யார் அந்த ஸ்டார் சீசன் 1 வின்னர் நம்ம லக்ஷ்மி விஸ்வநாதன் தான். சோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாப்புலரான முகம். அண்ட் ரொம்ப ஞாபகம் இருக்குடா ஃபைனல் பாட்டு. அது நீங்க சொல்லிருங்க. இப்பதான் நமக்கு ரொம்ப உகந்த ஒரு பாட்டு. படிப்பறிவோம் மாதிரியே பாடேரியன் ஐ திங்க் நான் வந்து லக்ஷ்மி அந்த சாங் வச்சு ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். நம்ம ப்ரோக்ராம் இந்த பாட்ஷா படத்துல குத்து விளக்கு நம்ம தலைவர் ஏத்துற மாதிரி லக்ஷ்மி ஆரம்பிச்சு வச்சிரு ப்ரோக்ராம நம்ம அப்படியே முடியலாம் ரேஸ்ல. நீ இப்ப ஒரு few lines பாடலாம் லட்சுமி. அந்த பாட்டை நீ அந்த பாட்டு தான் பாடணுமா? இல்ல உன் விருப்பம். நான் ஒரு ஃப்ளோல சொன்னேன். பட் ஆனா மேக்ஸ் லைட்டே தான் வேணும்னு இல்ல, வேற ஏதாவது லைட் கொடுத்தா கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சாங் நீ வெச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ நம்ம எஸ்பிபி சார்க்காக பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். சோ அவரோட ஒரு பாட்டை பாடுறேன். ஆசம். கண்டிப்பா கேக்க நாங்க ரெடி. தேங்க் யூ. இன்வானமெங்கும் பௌர்ணமி, இது என்ன மாயமோ, என் காதலா உன் காதலால் நான் காணும் கோலமோ, என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ, பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ, பசி என்பதே ருசியல்லவா, அதை இன்று தீருமோ, இதோ இதோ என் பல்லவி இப்போது கீதமாகுமோ, இவள்
உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ? இதோ இதோ என் பல்லவி. ஆஹா, வாட் அ பியூட்டிஃபுல் அது ஸ்டார்ட். சான்ஸே இல்ல. ஆயிரக்கணக்கான எஸ்பிபி சார் பாட்டு இருந்தாலும் இது எப்பயுமே ஸ்பெஷல் தான். எஸ் டக்குனு எஸ். ஃபிளாஷ் ஆற ஒரு பாட்டு. அண்ட் என்ன ஒரு ஒரு And சோல், என்னோட பர்சனல் ஃபேவரட் இது. அவ்வளோ லைஃப் உன்னோட அந்த வாய்ஸ்ல அப்படி இருக்கு கேட்கறது, அப்படியே இழையறது உன்னோட குரல். ஸோ ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே வந்து செம்மையா கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது உன்னோட வாய்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெயினர் இன் வித்யார்த்தி சென்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸ். நம்ம கல்யாணி கௌரி சங்கர் அக்கா நம்மளோட ரிவ்யூ எபிசோட்கே வந்தவங்க தான். அவங்களோட இதுல லக்ஷ்மி இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெயினர்ஸ். ஸோ அதையும் நான் இந்த நேரத்துல வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட போன எபிசோடுக்கு ஓனர் வந்தாங்களா? ஆமா கரெக்ட். ரைட். அங்க இருக்க டீச்சரை கூட்டு வந்திருக்கோம். பிரமாதம். பாத்தீங்களா? சூப்பர் லக்ஷ்மி. இதே மாதிரி நீ வந்து ஷோக்கு நடுவுல நிறைய நீ சாங்ஸ் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட். அதுக்கு நான் டைம் வந்து கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஐ திங்க் நம்ம இப்போ வந்து போயிடலாம் கடகடன் ஷோக்குள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது வந்து மென்டியோட ரிவ்யூ. சோ மென்டி ரிவ்யூ வந்து நம்ம பாத்துடலாமா கௌஷிகண்ணா? எஸ், டன். எஸ், ஓகே. நம்ம கார்த்திக் ப்ரோ கிட்ட அதுக்கு முன்னாடியே வந்து அப்ரூவல் வாங்கணும். ஆஃப் பண்ணுமே அந்த 501 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் அண்ணாட்ட கேட்கணும். கார்த்திக் அண்ணா ரெடியா? கார்த்திக் அண்ணா வந்து இப்படி தம்ஸ் அப் அப்படின்னு காமிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சோ நம்ம டைரக்டா வந்து நம்மளுடைய மென்டிஸ் ரிவ்யூ வந்து பாத்துடலாம். லெட்ஸ் கோ. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதான, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லான. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதான, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லான. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா. இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா. பனியில் நனையும் மார்கழி பூவே, என்னை நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே. உனக்கென பிறந்தவள் நானா, நிலவுக்கு துணைந்தவானா. வாழ்ந்தேனே உறவின்றி முன்னாள், வந்தாயே உறவாக இந்நாள். இந்த நெஞ்சில் இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானா. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா. ஆ ஆ ஆ ஆ சகரி மாகரி சனி சனி பமா பனி சகரி. சுகங்கள் மெதுவாய் நீ தர வேண்டும், நகங்கள் பதித்த காயங்கள் தோன்றும். உதடுகள் உரசிடத்தானே வழிகளும் குறைந்திடும் மானே. நான் சூடும் நூலாடை போலே, நீ ஆடு பூமேனி மேலே. இந்த நெஞ்சில்
எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா, இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா. ஓகே, ஜஸ்ட் அ மினிட், அப்படியே மியூட். எஸ், வாவ், என்ன ஒரு அழகான சிங்கிங். ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஆலா போர்ஷன்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சோ டைரக்டா நம்மளுடைய கௌஷிக் அண்ணா கிட்ட போயிடலாம். கௌஷிக் அண்ணா, உங்களுடைய கமெண்ட்ஸ் மென்டீஸோட ரிவ்யூ பத்தி. ஷூர். ஸோ முதல்ல வந்து வசந்தா நல்லா கத்துண்டாங்க, சின்சியரா எஃபர்ட் போட்டாங்க. இன்வைட் போடுறதுக்கு முன்னாடி கூட நிறைய வாட்டி பெண்டு நிமித்திட்டோம். சரியா வர வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் க்ளோஸ் டு எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ் வர வரைக்கும் விடவே இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப கிரில் பண்ணி கஷ்டப்பட்டு இன்வைட் போட வச்சோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டா இல்லைனாலும் ஐ திங்க் ஷி ஹேட் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நல்லா எஃபர்ட் போட்டு சின்சியராக பாடினாங்க. சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக வரலாம். அந்த ஃப்ளாட் எட்ஜஸ்லாம் ஸ்மூத்தன் அவுட் பண்ணலாம், நிறையா ஸ்கோப் இருக்கு. பட் ஸ்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃபர்ட் டெஃபினட்டாக ஷி ஹாஸ் ஷோன் ஹர் பேஷன், கமிட்மெண்ட், இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங் வர்சஸ் ப்ராக்டிஸ் அந்த டிஃப்ரென்ஸும் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. நல்லாவே கற்றுன்றதுக்கும் ஷோவில் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி பாடினதுக்கும். அதே மாதிரி நம்ம கோ இன்வைட்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பி ரொம்பவே அழகாக பாடியிருந்தாரு. ஆலாப்ஸ் இன்னமும் நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருந்தது. ஸ்டில் ஒரு இடம் கொஞ்சம் சரியில்லை, அந்த ஸ்வரம் போர்ஷன் கொஞ்சம் ஹரீடாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் ஓவரால் வெரி குட் வாய்ஸ், நல்ல கிளாரிட்டி, டோனல் கிளாரிட்டி வாஸ் வெரி நைஸ். பிரிகாஸ் எல்லாம் ரொம்ப அழகாக நல்ல ஃபீல் கொடுத்து பாடியிருந்தார். ஏன்னா இந்த பாட்டுக்கு ஃபீல் ரொம்பவே அவசியம். இட்ஸ் எ வெரி கிளாசிக்கல் பேஸ்ட் சாங். அப்படிங்கும்போது அந்த ஃபீல் ரொம்பவே ரொம்ப கிளாசிக்கலாகவும் போயிடக்கூடாது, ஸோ ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு இன்பிட்வீன் சாங் அது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுட்டு பாடினா நல்லாயிருக்கும். யூ ஹேவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸோ லக்ஷ்மி ஏதாவது தாட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக ஷேர் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஸோ பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ் கௌஷிகனா. அண்ட் கங்க்ராட்ஸ் வசந்தா அக்கா அண்ட் கார்த்திக் ப்ரோ, ரொம்ப ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கௌஷிகா நான் சொன்ன பாயிண்ட் தான் நானும் நினைக்கிறேன். அந்த சாங் வந்து நம்ம வெறும் பாடுறது மட்டும் இல்லாம அந்த மூட் ஆஃப் த சாங், அது என்ன ஃபீல்ல இருக்கு, அது என்ன சிச்சுவேஷன், அதெல்லாம நம்ம உள்வாங்கிட்டு பாடணும். அப்பதான் அந்த ஃபீலை நம்மளால வந்து கொடுக்க முடியும். வெறும்ன நம்ம பாடினோம் அப்படிங்கிறது இல்லாம அந்த ஃபீலை நம்ம புரிஞ்சுட்டு பாடினோம் அப்படின்னா ஐ திங்க் ரெண்டிஷன் டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப அழகா வரும். ஸோ எஸ், தேங்க்யூ கௌஷிக்னா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் லக்ஷ்மி, எஸ், உன்னுடைய கமெண்ட்ஸ் ஃபார் மென்டீஸ் எப்படி இருந்தது? யா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருக்காங்க. அண்ட் போத் ஆஃப் தம் ஹேவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ், அது ஃபர்ஸ்ட் சொல்லணும். கண்டிப்பா. சின்ன சின்ன எரர்ஸ் அண்ட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் போயிடுச்சுன்னா அப்படியே ஒரிஜினல் கேட்கற மாதிரி வந்துரும் தோணுது. அப்படி அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா. ஸோ அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஃபீல், அந்த ஒரு சோல் கொஞ்சம் அங்கங்க மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்துடுச்சுன்னா அப்படியே ஒரிஜினல் கேட்கற மாதிரி தான் இருக்கும் போல. கரெக்ட் கரெக்ட். எஸ், எக்ஸாக்ட்லி, டெஃபினெட்லி. அதான் ஒரு சாங்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பா அந்த ஃபீல், அந்த ஒரு ஃபிளேவர் ஆஃப் த சாங் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அது வாய்ஸ்ல வந்து கண்டிப்பா அழகா வரும், லட்சுமி சொன்ன மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப அழகா பாடிட்டீங்க. டெஃபினெட்லி இதே மாதிரி தொடர்ந்து வந்து ஜாயின்ஸ் பண்ணிட்டே இருங்க, எல்லா பாட்டையும் அழகா கத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய மென்டிஸ் ஃபேவரட்டை பாத்துடலாமா? நம்மளுடைய மென்டிஸ் ஃபேவரட் எது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பாத்துடணும். ஸோ கார்த்திகண்ணா 501 ரெடியா? தம்ஸ் அப் காமிச்சு விட்டார் கார்த்திகண்ணா. ஓகே, லெட்ஸ் பிளே மென்டிஸ் ஃபேவரட். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிரத்தில் நானா, எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ
பாடும் திரு திரு தில்லானா இசையின் ஸ்வரங்கள் தீனா இசைக்கும் கோயில் தீதானா இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா பனியில் நனையும் மாதழி பூவே என்னை நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே உனக்கென பிறந்தவள் நானா நிலவுக்கு துணை இந்த வானா வாழ்வே நீ உறவின்றி முன்னா வந்தாயே உறவாக இன்னா இந்த நெஞ்சில் இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் கோயில் நீதானா இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா ஆ ஆ ஆ ஆ சகரி மாகரி சனி பனி சரி பனி சதாரி சுகங்கள் மெதுவாய் நீ தர வேண்டும் நகங்கள் பறித்தால் காயங்கள் தோன்றும் உதடுக்கு ஒரு சிறு தானி வலிகளும் குறைந்திடும் நானி நான் சூடும் நூலாடை போலே நீ ஆடு பூமேனி மேலே எந்த நெஞ்சில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் கோயில் நீதானா இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா இருந்தது இல்ல? ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருந்தாங்க. அண்ட் லாவண்யா எஸ்பெஷலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர்ஸ் இன் ஸ்மியூல். ஷி ஹஸ் காட் சச் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ். அண்ட் சுஜாதா சிஸ் அவங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் ரொம்ப கரெக்டான ஆப்ஷன் நினைக்கிறேன். இல்ல கௌஷிக்னா ரொம்ப சூப்பரா சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட இஃப் மை மெமரி இஸ் ரைட் லாவண்யா ரிவ்யூலயோ ப்ராமிசிங்ல வந்திருந்தாங்க. நான் கத்துக்கிட்ட எபிசோடு நம்ம வந்து குத்து விளக்கேத்தி ஆரம்பிச்ச வந்து அவங்க வந்திருந்தாங்க. சோ ரொம்ப ரொம்ப அண்ட் சுஜாதாவுமே ரொம்ப வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஓகே, சூப்பர். சோ ஐ திங்க் இப்போ வந்து நம்மளோட எல்லோ கேங்கரூ பத்தி சொல்லிடலாம். ஒன் ஆஃப் அவர் பாடறிவோம் படிப்பெறுவோம்ல ஸ்பான்சர்ஸ் அண்ட் தே ஆர் ஆல்சோ டேக்கிங் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்ஸ் கோர்சஸ் எது வேணாலும் நீங்க வந்து அதனுடைய அதுக்கு சொந்தமானவரே இங்க உட்கார்ந்துருக்காரு. ஆனா ஐ திங்க் நீங்க கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதை பத்தி. கண்டிப்பா. நிறைய கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றோம் மக்களுக்கு. அதே மாதிரி இப்போ ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வந்து எனக்கு கவுன்சிலிங் தேவை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்பட்டதுன்னா ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் கரியர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் ஃபார் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அண்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் யாராக இருந்தாலும் நிறைய ஆஃபரிங்ஸ் இருக்கு. வெப்சைட் போய் பார்த்தாங்கன்னா they will be able to learn and understand more about us.
Awesome, இதுதான் awesome. விஷயம். Super, super. So I think in this particular time I wanted to mention this. அதனால தான் நான் வந்து இதை ஞாபகப்படுத்தினேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய குரூப் 1க்கு போயிடலாமா? ரெடியா? ஸோ கௌஷிக் அண்ணா போலாம், ஆவலா இருக்கும். நம்ம ரெடியானா போறாது, நம்மளுடைய பின்னாடி இருக்கிற தலைவர் கார்த்திக் அண்ணா ரெடியான்னு கேட்கணும். கார்த்திக் அண்ணா வந்து நான் சொல்ற ஸ்பீட்லயே வந்து டேய் ரெடிடா நானு அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காமித்து விட்டார். ஓகே, நேரம் கடத்தாமல் லெட்ஸ் கோ டு குரூப் 1. ரெடி? எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா, எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாமா, பணியில் நனையும் மார்கழியில் நனையும் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா, இசையின் ஸ்வரங்கள் வேணா, இசைக்கும் குயில் நீதானா, உனக்கென பிறந்தவளானா, நிலவுக்கு துணை இருந்தவானா, வாழ்ந்தேனே உறவின்றி முன்னாள், வந்தாயே உறவாக இந்நாள். எந்த நெஞ்சில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் விக்கி எதுவும் கேட்கல, ரொம்ப அழகா பேசினடா. நானும் செய்து விட்டேன். உங்க 2 பேரையும் அன்மியூட் பண்ணிட்டு கையெழுத்த நான் போடாம விட்டுட்டேன். என்னெல்லாம் சொன்ன, திருப்பி இன்னொரு தபா சொன்னா ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டு நாகேஷ் அண்ணான்ற மாதிரி கடைசியில நான் கையெழுத்த போடாம கொண்டை மேல இருக்கிற கொண்டைய விட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப அழகா பாடிருந்தாங்க. சூப்பரா 4 பேருமே வந்து ரொம்ப சூப்பரா பாடிருந்தாங்க. செம்ம அழகா இருந்து. நடுவுல கொஞ்சம் எக்கோ கேட்டது போல் இருக்கு. ஐ திங்க் ஆடியன்ஸ் கொஞ்சம் எக்கோ விழுந்தது, என்னன்னு தெரியல. பின்னாடி நம்மளுடைய டெக்னிக்கல் இன்ஜினியர் வந்து அதை வந்து சரி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டைரக்டா கமெண்ட்ஸ் போயிடலாம். கௌஷிக் அண்ணா உங்களுடைய கமெண்ட்ஸ் போயிடலாம். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4ல 2 கேப்டன்யா, நோட் பண்ணியாத. ஆமா, நம்ம 2 கேப்டன் காம்படிஷன். நம்ம ருக்மணி பிச்சை அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு யாரு அது கவனிக்கல. சென் அன்பு, செந்தில் கண்ணன் கேப்டன். நம்மளுடைய கேப்டன்ஸே வந்து கிளம்புறீங்க. ஆமா, சொல்லிடுறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கண்ணன், டி கண்ணன் 122 ரொம்ப அழகா பாடி இருந்தாரு. குட் வாய்ஸ், நல்ல ஸ்ட்ராங் போல்டான வாய்ஸ் அவருக்கு. பட் என்னெல்லாம் நோட்டபிள் பாயிண்ட்ஸ், கரெக்ஷனுக்கு ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா, இந்த டிக்ஷன் அவர் வந்து எண்ணம்னு பாடியிருந்தாரு. ஸ்வரங்கள்ங்கிற இடத்துல ஸ்வரங்கள். ஸோ இந்த உச்சரிப்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணாருன்னா ரொம்ப அழகா இருக்கும். டெம்போ கொஞ்சம் மார்ஜினல் இஷ்யூஸ் இருந்தது, ஸோ அதை சரி பண்ணணும். கேப்டன் செந்தில்வேல் கண்ணன் வந்து அழகா இதெல்லாம் நல்லா பாடியிருந்தாரு. ஆனால் மிஸ்ஸிங் எலிமெண்ட் வந்து, though it was an audio, I could feel that the feel was slightly down a bit. அந்த பாட்டுக்கு உண்டான ஃபீல் இன்னும் கொஞ்சம் கொடுத்து லேண்டிங்ஸ் எல்லாம் அழகா உட்கார வச்சா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த ஏஸ்தட்டிக் அப்பீல் தான் வந்து அவர் கொடுக்கணும். ஸோ தட்ஸ் மை ஃபீட்பேக் ஃபார் செந்தில்வேல் கண்ணன். ருக்மணி பிச்சை அகைன்
ஸ்ருதி வாஸ் குட், டெம்போ வாஸ் குட். ஆனா அந்த ஸ்மைல் மிஸ்ஸிங், அதனால ஃபீல்ல கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு லைட்டா. அதை கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ரெண்டிஷன், ஏஸ்தட்டிக்கலி அப்பீலிங்கான ரெண்டிஷனை வந்து கொடுக்க முடியும். அண்ட் லாஸ்டா பாடின அந்த குழந்தை வந்து லக்ஷனா ஸ்ரீஹரி ரொம்ப அழகா பாடினா. த பேசிங் ஆஃப் த சாங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். நல்ல ஒரு என்தூசியாஸ்டிக் பிரிஸ்க் ஜாயின், எனர்ஜி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது கடைசி வரைக்கும். ஸோ ஐ ரியலி லைக் த வே ஷீ சாங். அந்த குட்டியோட கமிட்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய சல்யூட். ஸோ ஓவர் டு லக்ஷ்மி. சூப்பர் சூப்பர் நீ சூப்பர், எப்படி ரொம்ப ஃபீல் அழகா பண்ணேன்னு சொல்லிடு. கௌஷிக் அண்ணா. ஐ திங்க் அப்படியே டைரக்டா நம்ம வந்து லக்ஷ்மிகிட்ட போயிடலாம். லக்ஷ்மி, எஸ், உன்னுடைய கமெண்ட்ஸ் ஃபார் குரூப் 1. ஓகே, குரூப் 1ல கண்ணன் ஃபர்ஸ்ட் பாடினாரு. அவர்ல வந்து கொஞ்சம் பஞ்ச் மிஸ்ஸிங் அங்கங்க. அப்படின்னா இந்த இந்த நெஞ்சில் நீங்காத, ஸோ அந்த அந்த எக்ஸாக்ட் ஸோ அந்த லிரிக்ல வந்து ஒரு பஞ்ச், அது ஒரிஜினல் கேட்டா நமக்கு தெரியும். அது ஃப்ளோயிங்கா இல்லாம சின்னதா ஒரு பஞ்ச் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அண்ட் செகண்ட் சிங்கர் சென் அன்பு, அவரும் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. சின்ன சின்ன எரர்ஸ் இருக்காங்க அங்க, கொஞ்சம் அங்க லேண்டிங் அது இதுன்னு, அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டாச்சு. தென் ருக்மிணி, பியூட்டிஃபுல் வாய்ஸ், சொல்லியே ஆகணும். தென் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இது பண்ணா தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் லக்ஷ்மி பட்டி ஸ்ரீஹரி, டிங்கரிங் எல்லாம் பார்த்தா கரெக்டா இருக்கும். அதுதான் சொல்றேன். லைட்டா பட்டி பார்த்து டிக்கரிங் பண்ணி கொஞ்சம் தட்டி விட்டா சரியாயிடும். ஆமா. அண்ட் லாஸ்ட் லக்ஷனா ஸ்ரீஹரி, வெரி கியூட் சிங்கிங், எஸ், ரொம்ப அழகா பாடியிருக்கா. ஐயோ, பியூட்டிஃபுல் சிங்கிங் அது. ஆனா கொஞ்சம் பாவம் ஆஸ்பெக்ட்ஸ் அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இட் வில் பி வெரி நைஸ். பாவம் ஆஸ்பெக்ட் மட்டும் ஊட்டி போக போக அந்த பாவம் தானா வந்துரும். ஆக்சுவலி வந்து லக்ஷனா வந்து ஆல்ரெடி வந்திருக்கா ஒரு இதுதான் லக்ஷ்மி. இங்க வந்து நம்ம பாடறிவோம் படிப்புறோம்ல ப்ரீவியஸ் ஒரு சாங்ல வந்து லக்ஷனா வந்து ஆல்ரெடி ஃபீச்சர் ஆயிருக்கா. ரொம்ப அழகா பாடுற குழந்தை. சோ சூப்பர். ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாயினஸ் சூப்பர். கண்டிப்பா கவலையப்படாதீங்க, தப்பெல்லாம் பண்ணணும், அப்பதானே எங்களால டைம் ஓட்ட முடியும். கமெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து எல்லாம் சூப்பர், பர்ஃபெக்ட், வேற லெவல், மிஸ்டேக்ஸே இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் வேலை இல்ல, எங்களுக்கும் வேலை இல்ல. சோ ஒன்னும் ப்ராப்ளமே கிடையாது. அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கவர் பண்ணிட்டு அடுத்த இதுல வந்து நீங்க வந்து பயங்கர வந்து கெத்தா இறக்கிறீங்க. ஓகே, சூப்பர். சோ நம்ம குரூப் 1ஓட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம குரூப் 2க்கு போயிடலாமா? நாளைக்கு குரூப் 2ல என்ன முதல்ல லக்ஷ்மியை சொல்ல விட்டுலாமா? சும்மா டிட்டோ போட்டுருக்கா. இல்ல, அந்த வந்து கண்டிப்பா பிளானிங்ல வச்சிருந்தேன். இப்ப நீங்களே ரிவீல் பண்ணிட்டதுனால டெஃபினெட்லி வந்து குரூப் 2 வந்து நம்ம லக்ஷ்மி தான் வந்து ஓபன் பண்ண போறா கமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குரூப் 2 வந்து கேட்டலாம். இந்த வாட்டி நான் இந்த மியூட்டே போட போறது இல்ல, மறுபடியும் நான் மண்டபம்ல இருக்கிற கொண்டைய மறந்துடுவேன். சோ அதனால வந்து நம்ம கார்த்தி அண்ணாட்ட வந்து உத்தரவு கேட்டுக்கலாம், ரெடியா அப்படின்ட்டு. கார்த்தி அண்ணா வழக்கம் போல வந்து தம்ஸ்அப்ப காமித்து விட்ட காரணத்தினால் லெட்ஸ் பிளே குரூப் 2. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா. பணியில் நனையும் மார்கழி பூவே, என்னை நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே. நீ உறவின்றி முன்னாளா, வந்தாகி உறவாக இந்நாளா. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீ தானா. ஓ
ஓகே, இப்ப யாரும் நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. ஏன்னா நான் வந்து மியூட்டே போடல. அவ்வளவுக்கும் கிரெயின். நல்லதுடா. சும்மா அதாவது வந்து வேற வழி இல்ல, இந்த கவுண்டர் எல்லாம் கொடுத்துதான் ஆகணும். ஓகே, சூப்பர். சோ நம்ம குரூப் 2 பார்த்தாச்சு. நம்மளோட சைட்ல வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாம் செம்மையா வந்து வழக்கம் போல கங்க்ராட்ஸ் மெசேஜ் வந்து தட்டி விட்டுட்டே இருக்காங்க. சோ ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பேசின மாதிரி நம்ம லக்ஷ்மி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் லாக்ஸ், ரெடியா? குரூப் 2 ஓட கமெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ராஜ் மார்ஷல் அவர் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ கோ ராங் வித் த நேம் சாரி. அவர் பாடியிருக்காரு. அவர் வந்து லேண்டிங் நோட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். மற்றபடி ஹி ஹாஸ் அ வெரி நைஸ் வாய்ஸ், சிங்கிங் ரியலி வெல். அந்த லேண்டிங் நோட்ஸ் நடுவில் வர சின்ன சின்ன பொடி சங்கதிஸ் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டா இட் வில் பி வெரி நைஸ். ஸோ இந்த சாங் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அவரு. அண்ட் செகண்ட் வந்து சரவணேசன், சரவணநேசன். ஆமா, சரவணநேசன், சாரி. அவர் வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. பட் அவருக்கு இந்த சங்கதீஸ், பொடி சங்கதீஸ் இதெல்லாம் இன்னும் நிறைய பிராக்டிஸ் வேணும். ஸோ அதெல்லாம் மொத்தமாவே கொஞ்சம் சங்கதீஸ் எல்லாமே இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். மற்றபடி இட்ஸ் வெரி நைஸ். அந்த லாஸ்ட் சிங்கர் அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருக்காரு. PRS சம் ஸ்பெல்லிங், சாரி. அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருக்காரு. ஓகே, அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளோயிங்கா ஓப்பனா விட்டா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். எக்ஸப்ட் ஃபார் ஸ்லைட் ஸ்ருதி எரர்ஸ் அண்ட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். சூப்பர் 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 கமெண்ட்ஸ். என்னோட கமெண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்குன்னு கௌஷிகண்ணா. பிரமாதம். இல்ல நான் எனக்கு ஒரு டவுட் லட்சுமி, இந்த சாங் நீ பாடிருக்கியா ஸ்மியூல்ல? எந்த நெஞ்சில் சாங் நீ ட்ரை பண்ணல? பாடினது இல்ல. இல்ல ஸ்டீவன் ஸ்டேஜ் மீட்ஸ் ஸ்மியூல் மீட்ஸ் எதுலயுமே இந்த சாங் ட்ரை பண்ணது இல்ல. ஸ்டேஜ்ல பாடியிருக்கேன். அதானே பார்த்தேன். நீ ட்ரை பண்ணாத ஒரு சாங் கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லையே. ஓகே, நிறைய இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி விடாத நீ. ஆமா. சோ கௌஷிகண்ணா உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க, கேட்டுருவோம். முதல்ல இந்த ராஜா மார்ஷல் அவரும் முன்னாடியே நம்ம ஷோல ரிவ்யூல வந்திருக்காரு. ஆமா, கரெக்ட். நானும் எழுதி வச்சிருந்தது இதுதான். இந்த தேனா அப்புறம் இந்த வா அந்த இடம்லாம் கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்தது, லேண்டிங் சரியில்லை. ஸோ டெஃபினெட்லி தேர் நீட்ஸ் டு பி சம் எஃபர்ட் டு லேண்ட் இட் ப்ராப்பர்லி. நிறைய பேருக்கு வந்து இந்த லேண்டிங் இஷ்யூங்கிற கான்செப்டே ஒரு புரிதல் இன்னும் வரணும்னு நான் நினைக்கிறேன். லேண்டிங்னா ரொம்ப சிம்பிள், ஆரம்பிச்சுடுறோம், ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுறது, டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட் இறக்க வேண்டாம், அதுதான் லேண்டிங். ஸோ எப்படி அந்த ரெஜிஸ்டர்லாம் தெரிஞ்சுங்க கிளியரா பாடினா ஏற்றுறது எப்படி ஸ்மூத்தா இருக்கோ இறக்குறதும் அது மாதிரி ரன்வேல ஸ்மூத்தா இறங்க முடியும். இதெல்லாம் லேண்டிங் நோட்டோட கான்செப்ட். ஸோ இது ஒரு சின்ன டிப் நான் கொடுக்கணும்னு நினைச்சது. இதுக்கு அந்த எபிசோட் லேர்னிங் எபிசோட்ல கூட இந்த நோட்ஸ் எல்லாம் சொல்றோம். சகரி ம பனி ச சனி ப மகரி ச. ஸோ இந்த மொத்தம் இந்த ஸ்வரத்துக்குள்ளேயே தான் முழு பாட்டியை அடக்கியிருக்கும். ஸோ இதுக்கான அந்த புரிதல், நம்ம ஷோவோட மகத்துவமே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பாடணும். பாடறிவோம் படிப்பறிவோம். ஸோ முன்னாடி பாடின மாதிரியே நம்ம பாடக்கூடாது. ஸோ என்ன பெட்டரா பண்ணலாம், எப்படி இந்த நோட்ஸ் கற்றுக்கலாம், அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டுட்டு தெரியாத அந்த ஸ்வரா ஃப்ரேசஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டா லேண்டிங் எல்லாம் ஸ்மூத்தாக வந்துடும். திருப்பி 3 மாதம் கழிச்சு இதே பாட்டு அவங்களே பாடினாங்கன்னா டிஃப்ரென்ஸை உணர முடியும். ஸோ தட்ஸ் மை ஃபீட்பேக் டு மிஸ்டர் ராஜா மார்ஷல். ரெண்டாவது மிஸ்டர் சரவணநேசனும் பனியில் ஃப்ளாட்டாக இருந்தது. முன்னாள் அண்ட் இந்நாள் அதே மாதிரி கொஞ்சம் தெர் வாஸ் அ டிப் இன் த லேண்டிங் ஃப்ரேஸ். லாஸ்ட்டாக நம்ம பிரேம்நாத் அவர் வந்து பாட்டை பாடணும்னு ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணி மூஞ்சியை வெறப்பா வச்சிட்டாரு, ஸ்மைலை விட்டாரு. நிறைய பேர் இந்த பாட்டை முடிக்கணும்னா ஸ்மைல மறந்துடுறாங்க, இல்ல சிரிச்சுட்டு பாடினா நொட்டேஷன் மிஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கலந்து ஒரு அவியலா கொடுத்தோம்னா கேட்கறவாளுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபீட்பேக். அண்ட் அவரோட ஐடி நான் ஒரு வாட்டி கேட்டது என்ன சிக்னிஃபிகன்ஸ்னு. அவரோட ஆத்துக்காரி பேரு பொண்ணு பேரு எல்லாம் சேர்த்து பிரேம்நாத், சிந்து, ஸ்மிருதி எல்லாம் சேர்த்து PR SIN SMR மொத்தமா வச்சுட்டாரு மனுஷன். அதாவது வந்து நியூமராலஜி ஸ்மியூல் ஐடியா கூட நியூமராலஜி படி வச்சிருக்காரு போல இருக்கு. நம்ம பேரை தான் வைப்போம், அவர் ஐடியாவே நியூமராலஜி படி வச்சிருக்காரு. ஒருவேளை சென்டிமெண்ட்லி அப்படி பாடினா வந்து நம்மளோட ப்ராமிசிங் இல்ல நம்மளோட ரிவ்யூல பேசி சொல்ல வந்துட்டே இருப்போம், ஏதாவது ரீசெண்டா மாத்திருக்காருன்னு தெரியல. அவசியம்னா நீங்க
ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா வந்து நீங்க ரொம்ப மோசம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, நீங்க வந்து அவியல், வடை, பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஆஃப்லைன்ல பார்த்தோம். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டது இன்னும் வந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படலைன்ற மாதிரி நான் உட்கார்ந்துருக்கேன். அது ரொம்ப ஓகே, சிம்பிள் விக்கி. லாஜிக் எப்பயுமே நமக்கு 2 விஷயம் முக்கியம் வாழ்க்கையில. ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு சாப்பாடு. அத சொல்லுங்க. நம்ம நம்ம வைகை புயலே சொல்லியிருக்காரு, சோறா சொரணையா, சோறுதான் அப்படின்னு இருக்காரு. சோ எதுவா முதல்ல இருந்தாலும் நம்ம சோறு. சாப்பாடு இருந்தாதான், சுவர் இருந்தாதான் சித்திரம் அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா சாப்பிட்டாதான் நம்ம வந்து நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ அதனால எல்லாரும் வந்து சாப்பாடை கரெக்டா சாப்பிடுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, சூப்பர். சோ குரூப் 2 ரொம்ப அழகா 2 பேருமே கமெண்ட் சொல்லிட்டீங்க. அண்ட் லட்சுமி, ஐ திங்க் இந்த டைம்ல நீங்க ஒரு அழகான ஒரு சாங் உங்களோட வாய்ஸ்ல கேட்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. ஓகே. லட்சுமியோட மைண்ட் வாய்ஸ் இப்படி திடுதிப்புலாம் சொல்லக்கூடாது. ஒரு 6 மாசம் முன்னாடியே ஆமா, நோட்டீஸ் இல்லாம டக்கு டக்குன்னு கேட்டுட்டேன். ஓகே, எனிவே. அதெல்லாம் நீ அசால்ட் பண்ணுவ, பாடு. கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் இத்தனை கோடி. கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் இத்தனை கோடி. இன்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை. அந்த மயக்கத்தில் இடைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையே பூங்கோதையே. அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். வாவ். அதாவது எல்லாமே ஃபேவரட் சாங். லட்சுமி வந்து ஃபேவரட் சாங்ஸா பாடிட்டு இருக்கா. இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். அண்ட் இவ்வளவு அழகா சிரிச்சுட்டே பாடும்போது தான் அந்த ஃபீல் ஆஃப் த சாங் ரொம்ப அழகா வந்து வெளியில வரும். சோ கிருஷ்ண ஜெயந்தி வேற போச்சு. ரீதி கவுளை வந்து புழிஞ்சு எடுத்தாங்க. ஆமா, ஜூஸ் வடிவத்துல இருக்கு. அந்த லெவலுக்கு அப்படியே ஃபீல வந்து பொழிஞ்சிட்டா லட்சுமி வாய்ஸ்ல. சூப்பர் லட்சுமி. சோ ஐ திங்க் சூப்பர். ஓகே, சோ இந்த டைம்ல மறுபடியும் நான் வந்து நம்ம ஆன்சம்பிள் காம்படிஷன் பத்தி ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சோ நேத்திக்கு வந்து நம்மளுடைய எல்லா டீம்ஸோட வீடியோஸ் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்ல, பாடறிவோம் படிப்பறிவோம் பேஜ்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அதுல உங்களுடைய லைக்ஸ், மக்களே உங்களோட லைக்ஸ் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பிளே வெரி பிக் ரோல். சோ நீங்க லைக் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அதோட நிறுத்தாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரையும் சாங்ஸ் கேட்க சொல்லுங்க. டெஃபினெட்லி உங்களுடைய ஒரு லைக்ஸும் கவுண்ட் ஆகும். ஆங்கிரி, சேடு இந்த லைக்ஸ் எல்லாம் நாங்க வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டோம். நீங்க வந்து ஹஹா, லவ், அப்புறம் கேர் என்ன வேணா நீங்க வந்து ரியாக்ட் பண்ணலாம். அது எல்லாமே வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ டெஃபினெட்லி வந்து நாளைக்கு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பனா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. டீம்ல எல்லா டீம்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து சாங்ஸ் எல்லாருமே கேளுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டெஃபினெட்லி வந்து எப்படி நம்ம ஜட்ஜிங்ல வந்து மென்டார்ஸோட முக்கியமா டெஃபினெட்லி ஆடியன்ஸோட லைக்ஸுமே ரொம்ப 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 முக்கியம். அண்ட் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு ஃபேஸ்புக். யூடியூப்ல வந்து எந்த லைக்ஸும் கணக்குல எடுத்துக்க மாட்டோம். ஃபேஸ்புக்ல வர லைக்ஸ் மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி வந்து பயங்கரமா அனல் பறக்க போயிட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டாண்டிங்ஸ்ல வந்து பயங்கர ஹெவியா இருக்கு. ஸோ அதனால வந்து இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். சோ இப்ப நம்ம அடுத்தது ப்ராமிசிங் ஜாயின்ஸ் பாத்துடலாமா ஒரு சேஞ்சுக்கு? அதுக்கப்புறமா நம்ம குரூப் 3க்கு வருவோம். ஓகே, சூப்பர். சோ வழக்கம் போல நம்மளுடைய பயங்கரமான ப்ராமிசிங் ஜாயின்ஸ் வந்து ரெடியா இருக்கு. நம்ம கார்த்தி அண்ணா வந்து ஓன் குத்தமா ஏன் குத்தமா அப்படிங்கிற மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்காரு. ஆனாலும் வந்து நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் ரெடிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டதுனால ப்ராமிசிங் ஜாயின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, லெட்ஸ் பிளே த ப்ராமிசிங் ஜாயின்ஸ். ஹியர் இட் கோஸ். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் தில் நானா. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் தில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேரா, இசைக்கும் குயில் நீதானா. இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா,
இன்னும் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா பனியில் நனையும் மார்கழி பூவே, என்னை நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே. உனக்கென பிறந்தவள் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா. வாழ்ந்தேனே உறவின்றி முன்னாள், வந்தாயே உறவாக இந்நாள். இந்த நெஞ்சில் இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, இன்னும் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா. இசையின் ஸ்வரங்கள் கேளா, இசைக்கும் குயில் நீதானவா. இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா. ஆ ஆ ஆ ஆ சகரி மாகரி சனி சனி பமா பனி சகரி. சுகங்கள் மெதுவாய் நீ தர வேண்டும், நகங்கள் பாடித்தாள் காயங்கள் தோன்றும். உதடுகள் உரசிடத்தானே வலிகளும் குறைந்திடும் மானே. நான் சூடும் நூலாடை போலே, நீ ஆடும் பூமேனி மேலே. எந்த நெஞ்சில் ஹோ எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேரா, இசைக்கும் குயில் நீதானாவா. இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா. எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா. வாவ் வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். ஸோ ப்ராமிசிங் ஜாயின்ஸ்ல மோர் தென் 5 ஐ திங்க். இதுக்கு முன்னாடி எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ நல்லா பாடிருந்தாங்க. ஆக்சுவலி நானும் வந்து ஆலாப்லாம் ட்ரை பண்றேன், ஆனா ஆலாப் போறதோ இல்லையோ நல்லா காத்து கொட்டாவே வருது. பட் இவங்கெல்லாம் வந்து பயங்கர சூப்பரா பாடிருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு வந்து எல்லார் வாய்ஸுமே இதுல நிறைய எனக்கு தெரிஞ்ச மக்களும் இருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் சிங்கர்ஸ் பிரியம்பதா அக்கா, அர்ச்சனா அக்கா எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லாரும் வாய்ஸ்மே. வெங்கடேஷ் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகா பாடிருந்தாங்க. ஸோ டைரக்டா நம்ம ப்ராமிசிங் ஜாயின்ஸ் பத்தி நம்ம கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். கௌஷிக் அண்ணா, ப்ராமிசிங் ஜாயின்ஸ்க்கான உங்களுடைய லக்ஷ்மியை கேட்கலாம். லக்ஷ்மியை கேட்டுலான்றீங்க அப்படி மறுபடியுமா? ஓகே. சூப்பர். லக்ஷ்மியா, அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாதான், நான் இப்போ உன்கிட்ட கேக்குறேன். லக்ஷ்மி பிளான் பண்ணி மாட்டி விட்டேன். ஓகே, என்ன பண்றது, அவ்வளவு அழகா சொல்றீ, மாட்டி விட்டாரு அவரு, என்ன பண்றது. ஓகே, சோ லக்ஷ்மி. ஓகே, இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஜாயின்ல ஃபர்ஸ்ட் 2 ஜாயின்ஸ் ரெண்டுமே சின்ன சின்ன லேண்டிங் நோட்ஸோட ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சது. சின்ன சின்ன லேண்டிங் நோட்ஸ் அண்ட் பாடுறதுல வந்து அந்த சின்ன சின்ன பொடி சங்கதிஸ் அதோட ஒரு அது சில இடத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ அதை வந்து டேக் கேர் பண்ணா ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. ஆக்சுவலி இதுல எல்லாமே நல்லா பாடியிருக்காங்க, அதுதான் மேஜரா சொல்லணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்த வாய்ஸஸ் வந்து சின்ன சின்ன அதே மாதிரிதான், சின்ன சின்ன எரர்ஸ் தான், எதுவுமே பெருசா சொல்லும்படியா ஒண்ணுமே இல்லை சொல்ல போனா. அண்ட் அந்த லாஸ்ட்ல பாடின அவர் வந்து அவரோட சாங்ல ஃபிளேவர் இருக்கு, அந்த ஒரிஜினல் சாங்கோட அந்த ஃபிளேவர் வந்திருக்கு அவர் பாடினதுல. பட் ஸ்டில் அந்த சின்ன அந்த நீங்காத தென்றல் நீதானா, அந்த நீதானா அந்த அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு.
1971 ஆர்கே இல்லையா, அவர்தான் கடைசியா அந்த பாடல. ஐயோ, நீங்களே இல்லை. Not at all. 1971 ஆர்கே. அப்புறமா 2 ஃபீமேல் ஜாயின்ஸ் இருந்தது, பார்கவி அண்ட் அர்ச்சனா. So, மொத்தம் ஆமா, 6 அதுக்கு முன்னாடி ப்ராமிசிங் ஜாயின்ஸ். வந்தவர். மிஸ்டர் அதுக்கு முன்னாடி வந்தவர். 1971 ஆர்கே அவர்தான் சாரி, சொல்றாரு. எனக்கு நேம்ஸ் வந்து சரியா No தெரியாதனால நான் problem. அப்படியே ஜஸ்ட் சொல்லிட்டேன். சரி சாரி. சரி, ஒன்னும் இல்ல பிரச்சனை ரொம்ப இல்லை. அழகா சொன்ன லட்சுமி. ரொம்ப அழகா அவங்களோட அந்த பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதையும் வந்து நீ ரொம்ப அழகா சொல்லியிருந்த. சோ அப்படியே நம்ம வந்து ஜம்ப் ஆயிடலாம் கௌஷிகண்ணாக்கு. கௌஷிகண்ணா, உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ராமிசிங் ஜாயின்ஸ். நிஜமாவே வந்து ப்ராமிசிங் சிங்கர்ஸ் எஃபர்ட்ஸ் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் டெஃபினெட்லி ஷோட். முன்னாடி அவங்க இருந்ததுக்கும் இப்போக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏதாவது நான் கன்சிஸ்டண்டா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அப்சர்வ் பண்றோம். நிறைய எபிசோட்ஸ்ல வந்து இவங்க அந்த சின்ன விஷயங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இட் ஷோஸ் தேர் கமிட்மெண்ட், டெடிகேஷன், ப்ராக்டிஸ் அண்ட் அந்த கண்டினியூ பட்டன் அமுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வாட்டி யோசிச்சு அமுத்துறாங்கிறது தெரியுது. ஏன்னா the easiest thing to do is to press it after singing once or twice. பட் அது இல்லாம இன்னும் கூட நானே என்ன பெட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் we seek that small room for improvement. அது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் வெங்கடேஷ், சிஆர் வெங்கடேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது பாடின பிரியா ஹாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வாய்ஸ். ரொம்ப மெலோடியஸா பாடியிருந்தாங்க. த லேண்டிங்ஸ் வர் வெரி நைஸ். அப்புறம் நம்ம அசின் பிரியமதா கேட்கவே வேண்டாம், எப்பயும் போல வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க ஒரு 4-5 நிமிஷத்துல. அப்புறம் மிஸ்டர் 1971 ஆர்கேவும் நல்ல ஒரு போல்டான வாய்ஸ், ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. பட் தட் ஆலாப் கேன் பி பெட்டர். லக்ஷ்மி சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ரெஜிஸ்டர்ஸ் புரிஞ்சுட்டு பாடினா பேங் ஆனா இருக்கும். இப்போ ஒரு 90% இருக்குன்னா ஈஸியாக அதை ஒரு 95-ஓ 100-ஆவோ ஆக்கிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கு. அண்ட் லாஸ்ட் பாடின அந்த 2 பேர் பார்கவி அண்ட் அர்ச்சனா, வெரி நைஸ் வாய்ஸஸ். ஃபுல் பாட்டு நான் 2 பேருக்குமே கேட்டிருந்தேன். மேட் அ வெரி குட் அட்டெம்ப்ட். லேண்டிங்ஸ் எல்லாம் முன்னாடி விட பெட்டராக இருக்கு. பட் ஹேவிங் செட் தட், தெர் இஸ் ஆல்வேஸ் scope for improvement with respect to understanding the registers, the dynamics of the song and the grammatical understanding of the song. So that's my feedback to the people who appeared in the promising joints. So Vicky, back to you. சூப்பர் கௌஷிக்னா. இதுல இருந்து ஏதோ கிராமர், ஒகாபுலரி எல்லாம் வேற சொன்னீங்க. அதையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லையோ, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப தேவை. ஸோ சூப்பர். ரொம்ப இவங்க 2 பேருமே, லக்ஷ்மி அண்ட் கௌஷிகா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. ப்ராமிசிங் ஜாயின்ஸ் வந்து சூப்பரா பாடிருந்தாங்க. நிறைய போர்ஷன்ஸ் வந்து எனக்குமே கேட்கும் போது வந்து ரொம்ப அழகா இருந்தது. பட் டெஃபினெட்லி நீங்க வந்து இதே மாதிரி தொடர்ந்து வந்து நீங்க கண்டினியூ பண்ணி பாடுங்க. எந்த சாங்ஸா இருந்தாலுமே வந்து அட்டெம்ப்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி அட்டெம்ப்ட் பண்றதே நமக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் தான். அது கஷ்டமா இருக்கு அப்படின்றது வந்து அது விடுறதை விட ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றப்ப நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வரும். டெஃபினெட்லி அதை நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ரிவ்யூல வரோம் இல்ல அப்படின்றது கணக்கு, அது வந்து முக்கியம் கிடையாது. நமக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இன்னைக்கு இந்த வீக் நான் ஒரு சாங் கத்துக்கிட்டேனா அதுதான் அப்படின்றது ஒரு. ஏன்னா நானும் இந்த பாடறிவும் படிப்பெருமுக்கு அப்புறம் தான் வந்து இளையராஜா சாரோட அந்த மேஜிக்கே வந்து உணர ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போவோமா ஊர்கோலம் சாங், ஒரு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிதான். ஆனா இவ்வளோ சாங்ஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் தெரிய கூட இல்லையடா. 90s கிட்னு சொன்னா போறாது, 90sல அந்த பாட்டெல்லாம் தெரியணும் அப்படின்றது வந்து நம்ம பிபி வந்து எனக்கு வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவ்வளோ சாங்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நானும் வந்து இதெல்லாமே வந்து நம்ம கத்துக்கணும். இவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்கா, இவ்வளோ வந்து மேஜிக்கல் கம்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வந்து ஓகே நம்ம இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரியலைஸ் பண்ணேன். ஸோ நீங்களுமே அப்படிதான் மக்களே, தொடர்ந்து நம்மளுடைய இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்க கத்துன்னு வந்து சூப்பரா வந்து பாடுங்க. ஓகே சூப்பர். ஸோ ப்ராமிசிங் ஜாயின்ஸ் நம்ம பார்த்தாச்சு, ரொம்ப அழகா வந்துட்டு. நெக்ஸ்ட் என்ன, குரூப் 3. ஓகே, ஸோ நம்மளுடைய லாஸ்ட் செட் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து நம்ம பாத்துடலாம். ரெடியா கௌஷிக்னா, லக்ஷ்மி, பாத்துடலாமா குரூப் 3? ரெடி பாத்துடலாம். ஓகே, இந்த வாட்டி வந்து உங்களுக்கு கூட ஒரு டீலிங் பேச்சுவார்த்தை நடத்திடுங்க. யாரு முதல்ல சொல்ல போறீங்க? இந்த வாட்டி கௌஷிகா ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாரு. லக்ஷ்மி வந்து முந்திட்டா, அப்பா நான் 2 வாட்டி சொல்லிட்டு போறோம், நீங்களே சொல்லிருங்க அப்படின்ட்டா. சோ அதனால நம்ம கார்த்தி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டீப் திங்கிங்ல இருக்காரு. இப்படி எல்லாம் வந்து காட்டுறாரு கார்த்தி, நான் இப்படி எல்லாம் நான் போட மாட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னா நான் கேட்பேன். நான் நீங்க சொல்லணும் போடுவீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து குட் பாயா வந்து தம்ஸ் அப் காமிச்சிட்டாரு. சோ அதனால வந்து லெட்ஸ் பிளே குரூப் 3. ஹியர் இட் இஸ். இந்த நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா,
எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருவிழானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் குயில் நீதானா சுகங்கள் மெதுவாய் நீ தர வேண்டும் நகங்கள் பதித்தால் காயங்கள் தோன்றும் உதடுகள் உரசிடத்தானே வலிகளும் குறைந்திடும் நான் சூடும் நூலாடை போலே நீ ஆடும் பூமேனி இந்த நெஞ்சில் இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் குயில் நீதானா பனியில் நனையும் மார்கழி பூவே என்னை நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே உனக்கென பிறந்தவள் நானா நிலவுக்கு துணை இந்த வானா வாழ்ந்தேனி உறவின்றி முன்னாள் வந்தாயே உறவாக இன்னாள். ஓகே சூப்பர். ஸோ நம்மளோட குரூப் 3 வந்து ரொம்ப அழகா வந்து பாடிட்டாங்க அண்ட் வந்து கங்கராட்ஸ் மெசேஜஸ் வழக்கம் போல வந்து வந்த பாடல இருக்கு. ஓகே கௌஷிகண்ணா டைரக்டா உங்ககிட்ட போயிடலாம். குரூப் 3 சிங்கர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ முதல்ல வந்து மிஸ்டர் பாலு வெங்கி ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ் போல்டா பாடியிருந்தாரு. அண்ட் லேண்டிங் தான் நான் திருப்பியும் சொல்லுவேன். அவர் வந்து ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிக்கிறாரு, பட் அந்த ஃபினிஷ் பண்ணும்போது இந்த எண்டிங்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக கட் ஆகிடுறது. தேனா அது வந்து இறக்கினோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ அதுதான். அண்ட் his pace was very nice throughout the song. That's a very good thing. ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன். நெக்ஸ்ட் பாடினது பிரவிதா. ஸோ பிரவிதா வந்து இந்த தோன்றும் வேண்டும் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ ரிஃபைன்மெண்ட் இஸ் ரிக்வயர்டுன்னு தான் என்னோட நோட்ஸில் எழுதி வச்சுருந்தேன். அண்ட் ஃபைனல் அந்த எண்டிங் போர்ஷன் இன்னமும் பெட்டராக சஸ்டெயின் பண்ணி முடிக்கணும். ஸோ ஐ காட் அ ஃபீலிங் தட் இட் வாஸ் கட் பிஃபோர் இட் ஆக்சுவலி எண்டட். ஒரு மில்லி செகண்ட் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஸோ லேண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் அழகாக இருக்கும். மூணாவது பாடினது கவிதா. ஸோ கவித் டிடி அவங்களோட வாய்ஸ் வாஸ் வெரி நைஸ். ஸ்ருதி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. பட் தேனா இடம் ஃப்ளாட்டாக போயிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் ஸ்மூத்தாக பாடினா ஏஸ்தட்டிக்கலி இட் வுட் சவுண்ட் மச் பெட்டர், அப்பியர் மச் பெட்டர், ஓவரால் ஃபினிஷ் கிடைக்கும். கடைசியாக பாடினவர் மிஸ்டர் பரக்கத் அலி. அவரது வந்து வாய்ஸ் வாஸ் வெரி நைஸ், பட் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது. ஸோ இந்த லைட்டாக டர்புலண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் அதை கரெக்ஷன் பண்ணிட்டாருன்னா ஸ்மூத்தாக போகும். ஸோ தட்ஸ் மை ஃபீட்பேக் ஃபார் குரூப் 3. பட் இதை தவிர சம் பீப்புள் ஹூ டின்ட் அப்பியர், பட் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க நல்ல எஃபர்ட் போட்டு enjoyed listening to all their joints. So thank you very much for your commendable efforts. Screen la varlana paravalla, but they have tried their heart and soul. So that's my feedback. டீடைல் ரொம்ப அழகா தெளிவா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க கௌஷிக்னா. ஐ திங்க் ஜாயினஸ் நீங்க அந்த டெஃபினெட்லி கௌஷிக் நான் சொன்ன மாதிரி அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த சாங் மட்டும் இல்ல அதர் சாங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம லக்ஷ்மி கிட்ட கேட்டுடலாம். லக்ஷ்மி உன்னுடைய கமெண்ட்ஸ் ஃபார் குரூப் 3. ஓகே குரூப் 3ல ஃபர்ஸ்ட் பாடின பாலு வெங்கி அண்ட் தேர்ட் பாடின கவி
இவங்க 2 பேருக்குமே என்ன ப்ராப்ளம்னா, அந்த தேனா ஆஸ் கௌஷிக் அண்ணா சைடு அந்த தேனா அந்த மாதிரி தான் நோட்ஸ். அண்ட் அந்த இசைக்கும் கோயில் அந்த சின்ன சின்ன நொட்டேஷனை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ இன்னொரு வாட்டி அந்த லேர்னிங் வீடியோவை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. அவங்க 2 பேருமே கொஞ்சம் அந்த லேர்னிங் வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்க. அண்ட் செகண்டா பாடின பிரவிதா, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங் நோட்ஸ் கொஞ்சம் எடுக்கும்போது கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணலங்கிறனால அது வந்து சின்ன சின்ன எரர்ஸ் வருது ஸ்டார்டிங் ஆஃப் த நோட்ஸ், அது ஸ்டார்டிங் லைன்ல. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ திஸ் திங் அந்த எண்டிங்ல வந்து வேற சின்ன சின்ன அதர் நோட்ஸ் டச் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ லேண்டிங் நோட்ஸ் இன்னும் பெர்ஃபெக்ஷன் வேணும். ஸோ அது மட்டும்தான். அண்ட் லாஸ்டா பாடின அவரும் வந்து நல்லா பாடியிருக்காரு. பட் என்னன்னா அந்த ஆஸ் கௌஷிக் அண்ணா சைடு அந்த டர்புலன்ஸ் இருக்கு. ஓகே, அவருக்கும் அந்த டர்புலன்ஸ் இருக்கு as கௌஷிக் அண்ணா சைடு. அண்ட் அதர் திங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பஞ்ச் இருக்கணும் அப்படின்னு இது பண்றேன். அந்த பிளேசஸ்க்கு எக்ஸாக்டா தேவைப்படுற அந்த பஞ்ச் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். சூப்பர் சூப்பர் லட்சுமி, பயங்கரம் டீடைலிங் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா அழகா சொல்லியிருந்த. ஸோ ஐ திங்க் 2 பேருமே வந்து ரொம்ப நோட் பண்ணி அழகான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க வெறும் ஜாயினர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம அதை கேட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி வந்து ரொம்பவே நமக்கு வந்து யூட்டிலைஸா இருக்கும். அண்ட் ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்தேன், கால்ரா அப்படின்னு. ஐ திங்க் உங்களோட லேர்னிங் வீடியோ இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ அந்த லேர்னிங் வீடியோவை மறுபடியும் பார்த்தா வெரி நைஸ். ஐ திங்க் டெஃபினெட்லி கரெக்ட். இந்த லேர்னிங் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்து அதை போடுறதே, அதை பார்த்து டிஃபிகல்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது. ஸோ கால்ரான்றவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரிவ்யூ நான் வந்து சப்மிட் பண்ணியும் எனக்கு வந்து எதுவும் ரிவ்யூ ஜாயின்ல வரல, பிரயோஜனம் இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. நீங்க ரிவ்யூல வந்து வரணும் அப்படின்னு நினைச்சு பாடாதீங்க. நீங்க வந்து நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே அதை தான் சொல்றோம், உங்களுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக பாடுங்க. டெஃபினெட்லி நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணி நல்லா லேர்ன் பண்ணி பாடுனீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்க ரிவ்யூல வருவீங்க. ஏன்னா வந்து நம்ம டெஃபினெட்லி வந்து என்ன பண்றோம்னா 12ல இருந்து 15 பேர் தான் நம்மளால வந்து ரிவ்யூக்கு கொண்டு வர முடியுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீம் வந்து பெஸ்டா பார்த்து ரிப்பீட் ஆகாம நல்லா பாடிருக்கிற சிங்கர்ஸ் எல்லாரையும் வந்து அழகா ரிவ்யூல கொண்டு வராங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்களும் வந்து கவலையே பட வேண்டாம், சீக்கிரமா வருவீங்க. ஆனா டெஃபினெட்லி நீங்க எஃபர்ட்ஸ் போடணும். இந்த சாங்கை நல்லா கத்துண்டு லேர்னிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அழகா நீங்க வந்து ஜாயின் பண்ணி அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாவே நீங்களும் வந்து ரிவ்யூல வருவீங்க. ஸோ நீங்க கவலையே பட வேண்டாம். ஓகே, சூப்பர். கௌஷிக் அண்ணா சம்திங் ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஒரு வாட்டி ஏசுதாஸ் சாரை மீட் பண்ணேன். ஸோ இந்த பாக்கியம் எல்லாருக்கும் தான் கிடைக்காது. ப்ராடக்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக போயிருந்தேன் அவரை மீட் பண்றதுக்கு. அப்ப அவர் சொன்னார், இந்த ஃபர்ஸ்ட் மேலகர்த்தா ராகம் இருக்கு கனகாங்கின்னு, இந்த கனகாங்கி ராகத்தை மட்டும் ஒரு கீர்த்தனைய 4 years ப்ராக்டிஸ் பண்ணாராம் அவரு. பார்த்துக்கோ, ஏசுதாஸ் சார் லெவலுக்கு 4 years ஃபார் 1 கீர்த்தனை 1 ராகம். தட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட் வித் பீப்புள் அட் த டாப் மோஸ்ட் லெவல் ஹேவ். அவருக்கே அந்த கதினா நம்ம ஒரு எபிசோட்ல ரிவ்யூல வரலன்னா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னும் எவ்வளோ எபிசோடு இருக்கு, எத்தனையோ பார்க்கறதுக்கு இருக்கு. ஸோ ஹி வாஸ் வெரி மோட்டிவேட்டிங். அவர் என்ன சொன்னார்னா, இந்த 4 years இந்த ஒரு ராகத்தை நான் போட்ட காரணத்தால I was able to access the other மேல்கர்த்தா ராகம்ஸ் with so much ease அப்படின்னு சொன்னார். ஸோ மற்றதுக்கு அவ்வளோ டைம் தேவையே படலை. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சம்டைம்ஸ் ஒரு பாட்டு 70-80 வாட்டி பாடுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறையா மேன் ஹவர்ஸ் போடுவோம். பட் அதோட பலன் வந்து இம்மீடியட்டாக தெரியாது. மேபி யூ வில் கெட் இட் அட் அ வெரி லேட் டேட். பட் அது கிடைக்கிற அன்னைக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்டசி கிடைக்கும், which is unmatched by any. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. கௌஷிகண்ணா ஒரு கமெண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதை நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, பாடறிவோம் படிப்பிறோம் வரலாற்றில் கௌஷிக் சார் பாடிய பாட்டுக்கு கருத்து சொல்லியிருந்தேன், நன்றி சொல்லியிருந்தார், அதுதான் எனக்கு வந்த கருத்து மகிழ்ச்சி கௌஷிக் சார் அப்படின்னு. சோ ஐ திங்க் அதுதான் கௌஷிக் அண்ணாவோட ஒரு பியூட்டிஃபுல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுல நம்ம வந்து குரு கத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் யாருமே வந்து என்ன கமெண்ட் சொன்னாலும் நம்ம டெஃபினெட்லி ஏத்துக்கலாம், நம்மளோட லேர்னிங்காக தான் இருக்கும். இப்போ கௌஷிக் அண்ணா சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். பேர்பட்ட லெஜெண்டரி ஜெயசுதாஸ் சாரே வந்து அது அவ்வளவு நாள் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா நம்மளாம் வந்து அந்த கனவுல கூட வந்து அட்டெம்ப்ட் கூட பண்ண முடியுமான்னு நம்ம வி கான்ட் ஈவன் இமேஜின். ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் ஹேஸ் நோ லிமிட்ஸ். அதாவது வந்து ஒரு ஒரு மேக கூட்டம் மாதிரி அவ்வளோ ஒரு
விஷயங்கள் இருக்கு அதுல வந்து கத்துக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துனாலும் அது வந்து போயிட்டே இருக்கும். பவுண்டரி வந்து கிடையவே கிடையாது அதுக்கு. இட் வில் கோ ஆன். நம்ம ஃபுல் ஸ்டாப்பே வைக்க முடியாது அதுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ நம்மளுடைய எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். சூப்பரா. அண்ட் லக்ஷ்மி சொல்லி ஆகணும். லக்ஷ்மி, தேங்க்யூ சோ மச். ரொம்ப உன்னுடைய பிரசன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. என்னுடைய கமெண்ட்ஸ் எஸ்பெஷலி நான் எப்பவுமே ஆடியன்ஸா உட்காந்து பார்ப்பேன். பட் இன்னைக்கு நான் ஹோஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நீ சொன்னது வந்து நானே நிறைய கமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுட்டேன். எப்படி வந்து ஒரு பாட்டுல வந்து நுவான்சஸ் எப்படி இருக்கணும், எப்படி வந்து இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது. இல்ல கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதெல்லாம் ரொம்ப அழகா சொன்ன லக்ஷ்மி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கும் வந்து ஜாயினர்ஸ்க்கும் வந்து டெஃபினெட்லி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின். நீ வந்து அண்ட் இன்னைக்கு நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி உன்னுடைய மியூசிக் ஜேர்னி வந்து வேற லெவல்ல வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கட்டும். இன்னும் நிறைய வந்து நீ சாங்ஸ் பாடணும். சீக்கிரமா வந்து மூவிஸ்ல பிளேபேக்ல உன்னோட வாய்ஸ் கேட்கணும் அப்படின்றதுதான் வந்து எங்களுடைய ஆசை, என்னோட பர்சனல் ஆசை. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. உன்னுடைய வார்த்தைகள் ஏதாவது, என்ன ஃபீல் பண்ண? ஷோ எப்படி இருந்தது? பிடிச்சதா? ஆஸ் யூஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ தான். ஸோ இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் ரியலி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். மோஸ்ட் வெல்கம் லாக்ஸ். தேங்க்யூ சோ மச். ஸோ ஒன்ஸ் அகைன் ரொம்ப 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 நன்றி இன்னைக்கு நீ வந்து கிரேஸ் பண்ணதுக்கு. அண்ட் அகைன் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அக்கேஷன்ல உன்னை மறுபடியும் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் கிரேசிங் தி ஷோ லக்ஷ்மி. ஸோ உன்னோட டீச்சிங் பர்சூட்ஸ் தொடரணும். இன்னும் நிறைய மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும். ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே லக்ஷ்மி, see you. Bye. Bye. ஓகே, சூப்பர். சோ கௌசிக், நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு இன்னைக்கு எபிசோட். எனக்குமே ரொம்ப பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நெட்வொர்க் கனெக்ஷன் எதுவும் சொதப்பாம எல்லாருக்குமே கரெக்டா. நம்ம கார்த்தி அண்ணா ஆல்சோ ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணாரு. எல்லா ஜாயின்ஸையும் கரெக்டா ப்ளே பண்ணி சூப்பரா பண்ணாரு. தேங்க்யூ சோ மச் கார்த்தினா. சோ கடைசியா அந்த கமெண்ட் கொடுத்த மிஸ்டர் சுந்தரம் சாருக்கும் நன்றி. அது சொல்லாம இருந்தா அப்புறம் கடமையில இருந்து தவறிடுவோம். எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எங்களுக்கு ஒரு ஊக்க மருந்துன்னு சொல்லலாம். ஸோ கீப் தெம் கமிங். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த வியூவர்ஸ். சோ நம்ம மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து நாளைக்கு என்ன சாங் அப்படின்றது வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சொல்லாம நம்ம எண்டு கார்டு போடுவோமா? கிடையவே கிடையாது. ஆல்ரெடி நம்ம பேஜ்ல போட்டாச்சு அந்த போஸ்ட். ப்ரோமோ போட்டோம். ஒரு எம்எஸ்வி சாரோட பியூட்டி ஒன்னு வருது. எஸ், நம்ம வந்து இப்போ வந்து அந்த போஸ்ட்ல போட்ட மாதிரி கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து டிராவல் ஆ போறோம். சோ அந்த காலத்து மியூசிக் நான் இல்ல எந்த ஜெனரேஷன் வந்தாலும் வந்து எம்எஸ்வி சாரோட மியூசிக் எல்லாம் வந்து நம்ம லவ் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து அப்படி ஒரு சாங்ஸ். நானே வந்து ஓல்டு சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்பேன். கேட்காத சாங்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பாட்டு தான் இது. எனக்கு இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி தெரியாது. பூஜைக்கு வந்த மலரே. ஆமா, எஸ். இத வந்து நம்மளோட யார் சொல்லித்தர போறா? எஸ், பீப்புள்ஸ் ஃபேவரட் மென்டார் நம்மளுடைய சரிகம பதனி, நம்மளுடைய விஜயக்கா சூப்பரா அழகா அவ்வளவேதான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லித்தர போறாங்க. சோ மக்களே, நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளோட லேர்னிங் எபிசோட் நடக்கும். நம்மளுடைய தலைவர் நாகுபாய் வில் பி பேக். சோ அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம நாகுபாயோட பிளட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இதை சொல்லி ஆகணும். அவங்க எல்லாம் வருத்தத்துல இருப்பாங்க. சோ நாளைக்கு லேர்னிங் எபிசோட்ல எல்லாரும் கரெக்டா 6 மணிக்கு ஆஸ் யூஷுவல் வந்துருங்க. நம்மளுடைய விஜய் அக்கா வந்து அழகா இந்த பாட்டை வந்து பேனா, வாட்டர் பாட்டில், எஸ், முக்கியமா வந்து கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் நோட்டு, அதுக்கப்புறம் பேனா, அப்புறம் ஹால்ஸ், விக்ஸ், என்ன விட முக்கியம் இந்த மென்டிக்கு வரவங்க கிட்ட கூட லிரிக்ஸ் எழுதி எடுத்துவாங்கப்பா. கூவிட்டு இருக்கோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அப்புறம் நீங்க அந்த டைம்ல வந்து லிரிக்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சோ அதனால லிரிக்ஸ் எழுதிட்டு வந்துருங்க அழகா. சோ உங்களுக்கு வந்து பார்த்து பாடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐ திங்க் மக்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஓல்டு சாங் அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே இது கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் விஜயக்கா வந்து டெஃபினெட்லி ரொம்ப அழகா சொல்லி தர போறாங்க, எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, we have come to the end of the show. So மறுபடியும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நம்மளுடைய ஆன்சம்பிள் 1.0 ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. அண்ட் வந்து ஓட்டிங் லைன்ஸும் ஓப்பன் ஆயாச்சு. ஸோ எல்லா 12 டீமோட வீடியோஸும் நம்ம பேஜ்ல வந்து நேற்று போஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் லைக்ஸ் ஹவ் ஸ்டார்டட் கமிங். எப்படி வந்து நம்மளுடைய மென்டார்ஸ் ஜட்ஜ் பண்ணி அதுக்கு மார்க்ஸ் இருக்கும். அண்ட் மக்களே, ஈக்குவலி ஃபேஸ்புக் லைக்ஸ்க்கும் மார்க்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பாட்டை ஷேர் பண்ணுங்க. காம்படிஷன் பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் கவுண்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்க மறந்துடாதீங்க.
அண்ட் ஆங்கிரி சேடு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மத்த எல்லா ரியாக்ஷன்ஸும் வந்து நாங்க கணக்கில் எடுத்துப்போம். டிபி பேஜ்ல வந்து லைக் பண்ணணும், முக்கியமா சொல்லணும் விக்கி. நிறைய பேரு தனியா ஷேர் பண்ணி அங்க லவ் போட்டுறாங்க. ஆமா, போட்டு சீட்டை போட்டு பாக்கெட்ல வச்சுட்டு போயிடக்கூடாதுரா. இது வந்து ரொம்ப கதையா இருக்கு. ஏப்பா நீங்க வந்து பிபி பேஜ லைக் பண்ணணும், அப்புறம் வந்து உங்களுடைய கடமையை செய்யுங்க. அதாவது கடமை வந்து முக்கியம் தான், ஆனா வந்து அதை முழுசா செய்யணும். நீங்க பாட்டு ஷேர் பண்ற லிங்க்ல போடக்கூடாது. பிபி பேஜ வந்து லைக் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நீங்க எல்லாரும் சமத்தா பண்ணுங்க. அதனால வந்து நம்ம யூடியூப் லிங்க்ஸ் அஸ் ஐ ஆல்ரெடி செட் கணக்குல வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம். உங்களுடைய ஃபேஸ்புக் லைக்ஸ் மட்டும் தான் வந்து கணக்குல வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. அண்ட் நம்மளுடைய டீம்ஸ் எல்லாருமே செகண்ட் ரவுண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து பயங்கரம் பிஸியா இருக்காங்க. எல்லாருமே வந்து வேற லெவல்ல வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்காங்க. கான்செப்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடி பண்ணி தாறுமாறா. ஆமா, தாறுமாறா. ஏன்னா வந்து எங்களை விட்டுருங்கடா, நாங்க இறங்கிட்டோம், இனிமே யார் வந்தாலும் எங்களை தடுக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்து எல்லாரும் வந்து ஃபுல் ஃப்ளோல இருக்காங்க. சோ சூப்பர். இது வந்து டச் வுட் ரொம்ப நல்லா போகட்டும் இதே மாதிரி தொடர்ந்து. ஓகே, சோ வந்து இன்னைக்கு ரொம்ப ஷோ நல்லா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வச்சு சமாளிச்சிட்டேன். அண்ட் கௌஷிக் அண்ணா சூப்பர், ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. அண்ட் நம்மளுடைய வசந்தா அக்கான், கார்த்திக் ப்ரோ ரொம்ப அழகா கத்துக்கிட்டாங்க. நம்மளுடைய ஜாயினர்ஸ் எல்லாருமே சூப்பரா வந்து பாடிருந்தாங்க. குரூப்ஸ் ஜாயினர்ஸும் சரி, ப்ராமிசிங்கும் சரி, ரொம்ப அழகா வந்து நீங்க எல்லாருமே பாடிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி வர எபிசோட்ஸும் சரி, நாளைக்கும் சரி இதே மாதிரி கத்துக்கோங்க, ஜாயின் பண்ணுங்க. காம்படிஷன்ஸ் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் டெஃபினெட்லி பாடுறதை விட்டுறாதீங்க. அதுதான் நான் வந்து மெயினா சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு சாங் போச்சுன்னா திரும்ப அந்த லேர்னிங் நமக்கு கிடைக்காது. என்னதான் நீங்க ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தாலும் நீங்க லைவ்ல பார்த்து கத்துக்கிற மாதிரி வராது. அதனோட நமக்கு அந்த மைண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நாளைக்கு எல்லாரும் ஆஸ் யூஷுவல் வந்து ஆஜராயிடுங்க 6 மணிக்கு. சூப்பரா நாளைக்கு வந்து சாங்கை வந்து கத்துக்கலாம். ஓகே, சோ மறுபடியும் வந்து நாளைக்கு நாகு வந்து உங்களை வந்து சந்திப்பார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி அண்ட் கௌஷிக். இது பாடறிவோம் படிப்பறிவோம். நன்றி. டாடா, பாய், குட் நைட்.